வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தெற்கு காசாவில் இஸ்ரேல் தரை தாக்குதல்களை தொடங்கியது. அதே நேரத்தில் இஸ்ரேலின் போர் நிறுத்த கைதி பரிமாற்ற ஒப்பந்த முன்மொழிவை ஏற்றுக்கொண்டதாக ஹமாஸ் அறிவித்தது. இருப்பினும் ஹமாஸ் ஏற்றுக்கொண்ட கைதி பரிமாற்ற ஒப்பந்த முன்மொழிவை தாம் தயாரிக்கவில்லை என்றது இஸ்ரேல். இதில் முன்கூட்டியே ஒரு இஸ்ரேலிய திட்டமிடல் இருக்கலாம், அல்லது மூன்றாவது தரப்பு ஒன்று இடிய புகுந்து விளையாடி இருக்கலாம். இரண்டுக்குமே சாத்தியம் உள்ளது. இஸ்ரேலிய திட்டமிடல் என்பது சும்மா பேச்சுவார்த்தை நடத்திவிட ஹமாஸின் இறுதிக் கூட்டியான ரஃபாவில் இராணுவ அழுத்தம் கொடுக்கப்பட்டால் ஹமாஸ் எதுவரை விட்டுக் கொடுக்க தயாராக உள்ளது என்பதை பார்ப்பது. அது பற்றி ஏற்கனவே பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் காணொலி ஒன்று வெளியிட்டோம். சரி, இங்கு நாம் மூன்றாவது தரப்பு ஒன்று இடிய புகுந்து விளையாடி இருக்கலாம் என்று கூறும் விவகாரம் என்ன? அதற்கு ஒரு பின்னணி உள்ளது. அது பாலஸ்தீனியர்களின் உள்ளடி வெட்டுக்கூத்து. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையேயான சாத்தியமான கைதி பரிமாற்ற ஒப்பந்தத்தில் இஸ்ரேலிய சிறையில் உள்ள கைதிகளை விடுவியுங்கள். 20 ஆண்டுகளுக்கு மேல் இஸ்ரேலிய சிறையில் உள்ள ஒரு நபரை மட்டும் விடுதலை செய்து விடாதீர்கள் என்ற கோரிக்கை ஒரு பாலஸ்தீன தரப்பிலிருந்து அமெரிக்காவுக்கு சொல்லப்பட்டு தகவல் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டது என்கிறார்கள். விடுவிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டு அந்த நபர் பாலஸ்தீன ஃபதா இயக்கத்தை சேர்ந்த மர்வான் ஃபர்ஹவுடி. இந்த ஆளை வெளியே விட்டுவிடாதீர்கள் என்று பாலஸ்தீனிய தேசிய ஆணையம் PAயின் மூத்த அதிகாரிகள் முதலில் அமெரிக்கர்களிடம் சொன்னார்களாம். அதன்பின் அவர்கள் காசா இஸ்ரேல் பேச்சுவார்த்தை மத்தியஸ்தர்களிடம் கோரிக்கை விடுத்தனராம். இது போலி செய்தி என்று பலர் கதறுவார்கள் அல்லது எம்மை தூற்றுவார்கள். அதில் பலருக்கு நாம் சொல்லும் பெயர்களில் உள்ளவர்கள் யார் என்பதே தெரிந்திருக்காது. ஆனால் அவர்களில் பலர் கேள்விப்பட்டிராத பல உள்விவகாரங்கள் எமக்கு நன்றாகவே தெரியும். பரபரப்பு மீடியாவுக்கு வந்து அவர்கள் அறிந்திராத தகவல்களை அறிந்து கொண்டு எம்மை திட்டிவிட்டு போவதில் நமக்கு ஆட்சேபனை இல்லை. மறுபடியும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள இங்குதான் வர வேண்டியிருக்கும். அது இன்னமும் சற்று ஆழமாக கூறினால், பாலஸ்தீனிய பொது உளவுத்துறையின் இயக்குனர் மஜீத் ஃபராஜ் மற்றும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு PLOவின் நிர்வாக குழுவின் பொதுச் செயலாளர் ஹுசைன் அல் ஷேக் ஆகியோரால் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. மூத்த பாலஸ்தீன தேசிய ஆணைய தலைவர்கள் மர்வான் ஃபர்ஹவுடியின் விடுதலை பாலஸ்தீன தேசிய ஆணைய தலைவர் மஹ்மூத் அப்பாஸின் தலைமையை அச்சுறுத்தும் என்று நம்புவதாக உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. எமக்கு கிடைத்த தகவலின்படி ஹமாஸ் கொடுத்த கைதி பரிமாற்ற பட்டியலில் மர்வான் ஃபர்ஹவுடியின் பெயர் உள்ளது. மறைமுக காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள 3 மத்தியஸ்தர்களில் ஒருவரான அமெரிக்கா ஹமாஸ் முன்வைக்கும் சாத்தியமான பட்டியல்களிலிருந்து மர்வான் ஃபர்ஹவுடியின் பெயரை நீக்க ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் பெயரிடப்படாத ஆதாரங்களை மேற்கோள் காட்டி லண்டனை தளமாக கொண்டு அரபி 21 செய்தித்தளம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மர்வான் ஃபர்ஹவுடியின் விடுதலையை எதிர்த்ததாக மார்ச் மாதம் தெரிவித்தது. அவர்கள் ஃபர்ஹவுடியின் விடுதலையை எதிர்த்தார்களா அல்லது இஸ்ரேலியர்களை கொன்றதாக இஸ்ரேலிய நீதிமன்றங்களில் தண்டிக்கப்பட்ட மற்ற பாலஸ்தீனிய அதிகாரிகளின் விடுதலையை எதிர்த்தார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் பாலஸ்தீனிய தேசிய ஆணையத்தின் வேண்டுகோளின் பின் அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது. 2002 முதல் இஸ்ரேலால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மர்வான் ஃபர்ஹவுடி 22 ஆண்டுகளாக இஸ்ரேலிய சிறையில் உள்ளார். ஹமாஸின் தலைவர் சின்பாரும் இவரை போல நீண்ட காலம் இஸ்ரேலிய சிறையில் இருந்தவர்தான். அவரும் ஒரு கைதி பரிமாற்றத்தில் வெளியே போனார். மேற்கு கரை மற்றும் காசாவில் மிக பிரபலமான ஃபதா பிரமுகர்களில் மர்வான் ஃபர்ஹவுடி ஒருவர். பாலஸ்தீனிய கொள்கை மற்றும் ஆய்வு ஆராய்ச்சி மையத்தின் சமீபகால கருத்து கணிப்பில் இஸ்ரேலிய சிறையிலிருந்து வெளியே வந்து தலைவர் தேர்தலில் போட்டியிட்டார் 64 வயதான மர்வான் ஃபர்ஹவுடி உறுதியாக வெற்றி பெறுவார் என்று கண்டறிந்துள்ளார். அது 88 வயதான அப்பாஸுக்கு எதிரான தேர்தல். 2000 ஆண்டு தொடங்கிய 2வது இன்டிஃபாடாவின் போது இஸ்ரேலுக்கு எதிரான ஆயுதமேந்தி எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதற்காக மர்வான் ஃபர்ஹவுடி தற்போது ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகிறார். மர்வான் ஃபர்ஹவுடி மற்றும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மற்ற முக்கிய பாலஸ்தீனிய பிரமுகர்களை விடுவிக்க வலியுறுத்துவதாக ஹமாஸ் கூறியதாக உளவுத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள். கைதி பரிமாற்றத்தில் மர்வான் ஃபர்ஹவுடியை வைத்து ஹமாஸின் நிபந்தனைகளை குறைக்க முயன்றது இஸ்ரேல். அதனால் அவரது பெயரை தமது பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டார்கள். அமெரிக்காவும் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேலிய சிறையில் தனிமைப்படுத்தப்பட்ட ஃபர்ஹவுடி அயலோன் ரம்லா சிறைக்குள் உள்ள அவரது அறையில் மோசமாக தாக்கப்பட்டார் என்று செய்திகள் வந்தன. கூற்றுக்களை விசாரிக்குமாறு இஸ்ரேலை அமெரிக்கா கேட்டுக்கொண்டது. இஸ்ரேலின் சிறைத்துறை அதை மறுத்தது. சமீப மாதங்களில் அவர் துஷ்பிரயோகம் அதிகரித்துள்ளதாக ஃபர்ஹவுடியின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். அவரது இளைய சகோதரர் முக்பெல் கடந்த வெள்ளிக்கிழமை குளோபல் மெயில் பத்திரிகையிடம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் ஃபர்ஹவுடி மிரட்டல் முயற்சிகளால் உடைக்கப்படாமல் இருப்பார் என்று கூறினார். இது இஸ்ரேலியர்களுக்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட விருப்பமல்ல, வெளியே இருந்து யாரோ அழுத்தம் கொடுக்கிறார்கள். இஸ்ரேலியர்கள் அவரை விடுவிக்காமல் இருக்க கட்டாய
கட்டாயப்படுத்துவார்கள் என்று அவர் கூறினார். அவர் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை தான் குறிப்பிட்டார். அவரது சகோதரர் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைக்கு திரும்ப விரும்புவதாகவும் அவர் நாடு கடத்தப்படுவதை காணும் ஒப்பந்தத்தை ஏற்க மாட்டார் என்றும் அவர் கூறினார். இதுதான் விவகாரம். இதற்கு மேல் எமக்கு தெரிந்த விவகாரங்களை கூற முடியாமல் ஒரு தார்மீக மற்றும் சட்ட ரீதியான தடை உள்ளது. நீங்களே புரிந்து முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள்.